வணக்கம். என் பேர் பிரபு. ரீசென்ட்லி நடந்து முடிஞ்ச சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் 2025ல நான் 737th ரேங்க் வாங்கியிருக்கேன். என்னோட எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் என்னென்னா, நான் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் நான் டிசிஎஸில் 2 years ஒர்க் பண்ணியிருந்தேன் ஆஸ் அ சிஸ்டம்ஸ் இன்ஜினியராக. அப்புறம் நான் என்னோடய ஜாப் குவிட் பண்ணிவிட்டு ஃபுல் டைமாக சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இந்த வீடியோவில் நான் எப்படி அறம் ஐஏஎஸ் அகாடமி ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ ஃப்ரம் ஸ்க்ராச் டு ரீச்சிங் திஸ் 737th ரேங்க் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த மை அசோசியேஷன் வித் அறம் ஐஏஎஸ் அகாடமி இஸ் ஹெல்ப் மீ இந்த ஆல் த 3 stages. லைக் ப்ரிலிம்ஸாக இருக்கட்டும், மெயின்ஸாக இருக்கட்டும், அண்ட் இன்டர்வியூவாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. எஸ்பெஷலி ப்ரிலிம்ஸில் 3 ப்ரிலிம்ஸ் என்னால் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ 4வது ப்ரிலிம்ஸாக எனக்கு ஃபஸ்ட்டு கிளியர் ஆச்சு. பிகாஸ் இது என்னோட 5th attempt, செகண்ட் மெயின்ஸ் அண்ட் செகண்ட் இன்டர்வியூ. ஸோ அந்த 4th ப்ரிலிம்ஸ் எப்படி கிளியர் ஆச்சுன்னா, இவங்களோட ரஷ் த்ரூ சீரீஸாக இருக்கட்டும், அண்ட் எஸ்பெஷலி இந்த மேப்ஸாக இருக்கட்டும், இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸாக இருக்கட்டும், அவங்களோட வீடியோஸ் வெரி மச் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் அவங்களோட கன்சைஸ் நோட்ஸ் ப்ரிலிம்ஸ்க்கு இந்தந்த ப்ரிடிக்டபிள் டாபிக்ஸ்னு கொடுத்துருந்தாங்க. அது டைரக்ட் ஹிட்டாக இருந்துச்சு. ஸோ அது எனக்கு ஈஸியாக என்னோட ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு என்னோட 4th attemptல. அண்ட் when it comes to மெயின்ஸ் ஸ்டேஜ் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மளுக்கு முக்கியமாக எது தேவைன்னா எஸ்ஏ, எத்திக்ஸ் ஆப்ஷனல்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஷனலில் பொறுத்த வரைக்கும் இங்கே தான் நான் என்னோட ஃபுல் கோர்ஸ் நான் முடிச்சிருந்தேன். லைக் கீதா மேமாக இருக்கட்டும், இல்லை காளிதாஸ் சாராக இருக்கட்டும், அவங்களோட இன்சைட்ஸ் எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருந்துச்சு. நான் ஒவ்வொரு டைமும் ஆன்சர்ஸ் எழுதி கொடுக்கும்போது இந்தந்த இடத்துலலாம் நீங்கள் ஆன்சர்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும். அப்புறம் அவங்களோட ஃபீட்பேக் அண்ட் ஆஸ் வெல் அஸ் த எவாலுவேஷன். ஸோ சார் கொடுத்த மார்க்ஸ் எனக்கு எக்ஸாக்டாக என்னோட ஃபைனல் மார்க் ஷீட்டில் ரிஃப்ளெக்ட் ஆயிருந்துச்சு. அது எனக்கு ரொம்பவே நல்லாவே தெரிஞ்சுது. அண்ட் when it comes to எஸ்ஏ அண்ட் எத்திக்ஸ், இவங்களோட டு நாட் மிஸ் சீரீஸ் மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், இல்லை அதர் மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், ஒரு பெஸ்ட் வேல்யூ அடிஷனாக இருந்துச்சு. ஸோ மெயின்ஸில் கவர்னன்ஸ் ஆஸ் வெல் அஸ் எத்திக்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் கார்த்திகேயன் சாரோட புக் டு நாட் மிஸ் சீரீஸ் அண்ட் மெயின்ஸ் கிராஷ் கோர்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இது இங்கே நம்ம படிக்கிற இன்சைட்ஸ் ஒப்பீனியன் ஃபார்மேஷனுக்கும், எக்ஸாம்பிள்ஸ் எழுதுறதுக்கும், அண்ட் க்ரியேட்டிவாக நம்ம ஃப்ளோ சார்ட் போட்டு எப்படி ஆன்சர் ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கும் இந்த கிளாஸஸ் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் இன் அபவ் ஜிஎஸ் 1, 2, 3 பொறுத்த வரைக்கும் இந்த டெஸ்ட் கொஷின்ஸ் யூபிஎஸ்சி லெவல் ஸ்டாண்டர்டில் இருந்துச்சு. அண்ட் அவங்களோட ஆன்சர் மாடல் ஆன்சர்ஸும் டைரெக்டாக நம்மளோட ஆன்சர்ஸை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. மெயின்ஸ் டெஸ்ட் சீரீஸில் இன்னும் ரொம்ப முக்கியமான இது என்னென்னா, எவாலுவேஷன் ஆஸ் வெல் அஸ் த மென்டர்ஷிப். அறம் ஐஏஎஸ் அகாடமியில் எவாலுவேஷன் ப்ராப்பர் டைமிங்கில் நமக்கு வித்தின் 3-4 days நமக்கு வந்துடும். அண்ட் ஒவ்வொரு ஆன்சரும் முடித்த பிறகு இண்டிவிஜுவலாக எவாலுவேட்டர்ஸ் நமக்காக உட்காந்து இந்த இடத்துல இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல முடிஞ்சதால என்னால் என்னோட மெயின்ஸ் ஸ்கோர்ஸை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ண முடிஞ்சிச்சு. என்னோட 4th attemptலேருந்து 5th attempt நல்லாவே என்னால் இம்ப்ரூவ் பண்ண முடிஞ்சிருந்துச்சு. ஸோ அதுக்காக நான் அறம் ஐஏஎஸ் அகாடமிக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் when it comes to 3rd stage இன்டர்வியூ ஸ்டேஜ், அது காம்ப்ரிஹென்சிவாக பார்க்கும்போது என்னோட 4th attemptல நான் இன்டர்வியூ போயிருந்தேன். பட் டியூரிங் தட் டைம் என்னோட கான்ஃபிடன்ஸ் லெவல் வாஸ் வெரி லோ. ஸோ அதை பூஸ்ட் பண்ணுறதுக்காக என்னோட இங்கே பியாண்ட் கண்டக்டிங் மார்க்ஸ் இவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. எப்படின்னா பப்ளிக் ஸ்பீக்கிங் கிளாஸஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அங்கே நான் ஸ்டேஜ் ஸ்பீச்சாக இருக்கட்டும், அண்ட் ஒரு காமனான ஒரு டாபிக் எடுத்து நம்மளே ஸ்பான்டேனியஸாக நம்ம பேசும்போது அது எனக்கு என்னோட கான்ஃபிடன்ஸை ரொம்பவே பூஸ்ட் பண்ணியிருந்துச்சு. ஸோ அது ப்ளஸ் இங்கே ப்ரீ மார்க் ஆஸ் வெல் அஸ் த 1-on-1 மார்க் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ 1-on-1 மார்க் எப்படி இருக்கும்னா, உங்களோட டேஃப் ஓவராலாக 365ல் உங்களுக்கு ஒரு 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 எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்ட்டி உங்களுக்காகவே ஆர் ஃபார்மர் ஐஏஎஸ் ஆர் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் உங்களுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க உங்களுக்கு இன்சைட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு 1-on-1 எடுக்கும்போது அவங்களோட ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. செகண்ட் ப்ரீ மார்க் எப்படின்னா, நம்ம டேஃபில் ஒரு பர்டிகுலர் போர்ஷன்ஸ் நம்ம சொல்லிடுவோம். அதுக்கு ஒரு 3 member பேனல் மாதிரி நமக்காக நம்மளோட கன்வீனியன்ட் டைமில் அவங்க நமக்கு செட் பண்ணி கொடுத்து, ஸோ அதை அந்த பர்டிகுலர் டேஷ் செக்ஷன்ஸ் மட்டும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டா போதும். ஸோ அதுலேருந்து நமக்கு கொஷின்ஸ் கேட்கும்போது நம்ம ஒரு
4-5 ப்ரீ மார்க்ஸ் மூலயமா காம்ப்ரிஹென்சிவாக நம்மளோட ஹோல் டாஃபையும் நம்ம வந்து ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணிட முடியும். ஸோ இது மூலயமா எனக்கு வந்து இன்டர்வியூவில் வந்து என்னோட கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து 4th அட்டம்ப்ட்லேருந்து 5th அட்டம்ப்ட் வந்து ரொம்பவே பூஸ்ட் ஆயிருந்துச்சு. ஸோ அதே மாதிரி நான் வந்து 5th அட்டம்ப்டில் வந்து என்னால் 737th ரேங்க் வந்து எடுக்க முடிஞ்சிருந்துச்சு. ஸோ இந்த ஓவரால் ஜேர்னி அந்த ஆல் த 3 ஸ்டேஜஸில் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண அறம் ஐஏஎஸ் அகாடமி அண்ட் மை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.